இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலைத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம் இப்ப இருக்குது. தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் முழுமையா நீங்க ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் அரபியாலிருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வழிபாட்டை தவிர அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அவன் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறா, அவன் தாய்மொழியில் வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன் சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழில் ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பாட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பாட வேண்டியதானே? சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவார். திருவாசத்தை மொழிபெயர்த்த செய்ய போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதான் முக்கியம். அது சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. அதுதான் முதன்மையானது.